எனக்கு அந்த மலை மேலே யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்தது. என்ன அப்படின்னா இப்போ வந்து மேலே பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து பைரவர் கோயில் அப்படின்னு மேலே சொன்னாங்க. கீழே நம்ம குடும்பத்தில் எதனா ஒரு கஷ்டமோ அப்படி இல்லைனா நம்ம வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா பைரவர் வந்து நம்ம வேணும்னா பைரவர் நம்ம கூடயே வருவார் அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளை விட அடிச்சது பார்த்தீங்களா? யாழ் ரிட்டர்ன் சாமி நண்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் ஆலயத்தை வந்திருக்கோம். நம்ம முருகர் ஆலயம் நம்ம பார்த்தோம், அதை விட்டு நம்ம பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த பைரவர் கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆண்டு பழமையான ஒரு கோவில். இங்கே இருக்கிற அந்த அம்மாப்பேட்டையில் இருக்கிற சிவன் கோவில் வந்துட்டு சுயம்பு மூர்த்தி தான் வரும். இங்கே இருக்கிற பைரவரும் வந்து ரொம்ப சுயம்பு மூர்த்தி, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த கோவில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு மலை தான். அதுக்குள்ள ரோடு எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. நீங்கள் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பைரவரும் சரி முருகரும் சரி சிவனும் இந்த மூணுமே நீங்கள் வந்து ஒரு கோயிலை வந்து நீங்கள் பார்த்துருப்போங்க. அப்போ அது மட்டும் இல்லை, பைரவர் நினச்சா மட்டும்தான் இந்த மலையில் நம்ம ஏறி நம்மளுடைய வேண்டுதல் நம்ம நிறைவேற்றி நம்ம வேண்டுதல் கொடுக்க முடியும். சில கர்மாலாம் வந்துட்டு பயங்கரமாகவே இங்கே வந்து தீருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. வேண்டியதை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்குறாராம். நம்ம மலை கோயில்களை போய் நம்ம மேலே போய் நம்ம பார்க்கலாம். பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பைரவர் இவர். மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம மேலே போய் நம்ம போய் பார்ப்போம். சின்ன மலை தான், சின்ன மலைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய மலை மாதிரி கேட்லாம் போட்டிருப்பாங்க. என்ட்ரன்ஸை திரும்பின உடனே வந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே வந்துட்டு இதுமாரி வந்து பாருங்க. கோயில் திறந்துருக்காக்கா? அடுத்தது பார்த்தீங்களா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. நிறைய பேர் வந்தும் போறாங்க. கோவில் வியூலாம் செம்மையாக இருக்குது பாருங்களேன். வா மேலே போய் பார்ப்போம். இந்த அழகான மலை உச்சி மேலே வந்துட்டு அழகாக காட்சி கொடுக்குறாரு பைரவர். நம்ம வெம்பேடில் தான் இந்த கோவில் இருக்குது. அது திருப்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இக்கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கேட்ட வரங்களே வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு இவரையும் கொடுப்பாரு. இங்கே இருக்கிற நிறைய மக்கள்லாம் வந்து நேர்த்திக்கட்டும் நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. இந்த கோவிலை பற்றி வந்து சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ஆண்டு பழமையான ஒரு கோவில். இந்த பைரவர் நினச்சி நம்ம வந்து வேண்டியவர் விட்டு நம்ம வந்தோமோ சரி, அத்தனை ஒரு இதுவும் நம்மளுக்கு கொடுப்பாரு, வேண்டுதலும் கொடுப்பாரு. நம்ம மக்கள்கிட்டையும் நம்ம வந்து கேட்கலாம், வாங்கலாம். ஆனால் இந்த பைரவர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, இந்த கோயிலோட சிறப்பை பற்றி என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணா. அப்படியே சொல்லுங்கண்ணா. இந்த ரோட்டில் நான் இப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு அந்த மலை மேலே யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்தது. என்ன அப்படின்னா இப்போ வந்து மேலே பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து பைரவர் கோயில் அப்படின்னு மேலே சொன்னாங்க. கீழே பசங்கக்கிட்ட கேட்டேன், இந்த வழியாக அப்படியே போங்க, அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் அந்த வழியாகவே வந்துட்டேன். ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு 2000 வருஷம் கோயில் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்தோடனே நிறைய பேரை பார்த்தோன்னே அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போது யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களா? அப்போ யாரோ கூப்பிட்ட மாதிரி இந்த வழியில் போகிற மாதிரி இருந்தது. இப்போ பைரவரே கூப்பிட்டான்னு நினச்சிங்களா? இந்த பைரவர் கோவில் நினச்சிங்களா, இல்லை ஏதோ ஒரு கோவில் நினச்சிங்களா நீங்கள்? நான் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அங்கே போகணும்னு நினச்சிட்டே தான் வந்தேன்.
பட் இந்த ஏரியாவில் நான் உள்ளே வரும்போது அந்த மலையை சுற்றி டர்ன்னு பார்க்கும்போது யாரோ என்ன மேலே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. அதனால் நான் நேராக அங்கே வந்தேன். ஒரு பதிலாக அது பைரவர் சாமியாக கூட இருக்கலாம். இங்கே இருக்கிற பைரவர் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிக் பாசிட்டிவான ஒரு வைபான ஒரு கோவில். இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடுவில் வந்து சிவன் இருப்பார். அதாவது சிவன் இங்கே பாருங்கள், திருப்பூரில் இங்கே சிவன் கோபுரம் தெரியுதுங்க பார்த்தீங்களா? இங்கே சிவன் கோவில், மரகதலிங்கம், அம்மாப்பேட்டை சிவன் கோவில் இந்த கோவில். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில். நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது தெரியுதுங்களா முருகர் கோயில். இந்த சிவனுக்கு பாதுகாப்பு மாதிரி முருகரும் பைரவரும் 2 பேருமே இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? சுயம்பு மூர்த்தியாக தான் வந்து இங்கே வந்து அமர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்குறாராம் பைரவர். அஷ்டமிலாம் வந்தோம் அப்படின்னா செம்ம வந்து ஒரு ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தாங்களாம் இந்த கோவிலில். விசேஷமான ஒரு பைரவருங்க. மலை உச்சி மேலே வந்துட்டு ரொம்ப அமைதியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு. கேட்ட வரங்களையும் வந்து சீக்கிரமாக அதையும் கொடுக்குறாரு பைரவர். நம்ம குடும்பத்தில் எதுனா ஒரு கஷ்டமோ அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா பைரவர் வந்து நம்ம வேணும்னா பைரவர் நம்ம கூடயே வருவார் அப்படின்னு சொல்கிறோம். பெல்லு கூட அடிச்சது பார்த்தீங்களா, அது பைரவரே வந்துட்டு சொல்லிட்டார், ஆமாம் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. நீங்கள் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த 3 கோவிலும் வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்கள், விதி என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க, விதி என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம விதி வந்து அழுகணும், போகணும், சிரிக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எவ்வளோ நாள் இடையே இருக்கட்டும். அந்த விதியை வந்து மாற்றி கொடுக்கறது வந்து தெய்வீகத்திட்ட போயிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் மனதார நம்ம வேணும் அப்படின்னா அத்தனையுமே நடக்கும். அதுவும் இருக்கிறதுல பைரவர் வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் காடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பைரவர் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் என்னன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சின்ன குன்றும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. சித்தர்கள் நடமாட்டம் இடமாவும் அந்த கோவிலும் வந்து காணப்படுது அப்படின்னு ஒரு பொதுமக்களும் சொல்கிறாங்க. அடுத்த ஆன்மீக சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.